Hi guys, இப்போ டிவைன் ஃபெமினைனோட ஆரக்கல் மெசேஜஸ் லைஃப் கைடன்ஸ் அட்வைசஸ் எர்த்லி மேஸ்குலைனுக்கு என்னன்னு பார்ப்போம். ஓகேயா? ஸோ டிவைன் ஃபெமினைனோட ஆரக்கல் அட்வைசஸ் லைஃப் கைடன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு எர்த்லி மேஸ்குலைனுக்கு பார்ப்போம். ஓகே, ஸோ எர்த்லி மேஸ்குலைனுக்கான மெசேஜஸ் என்னென்ன டிவைன் அது என்ன கொடுங்க. ஸோ டிவைன் ஃபெமினைனோட மெசேஜஸ் என்னென்ன, டிவைன் ஃபெமினைன் என்ன லைஃப் கைடன்ஸ் கொடுக்க விரும்புகிறாங்க எர்த்லி மேஸ்குலைனுக்கு அப்படிங்கிறத எனக்கு கொடுங்க. ஓகே கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் மெசேஜ் பார்ப்போம். Hope. Okay. Hope is being able to see that there is light despite of all the darkness. Hope lies in the courage of those who dare to make dreams into reality. இதே தானே masculine dream பார்த்தோம் கிட்டத்தட்ட. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் எவ்வளோ கிளாரிட்டி இருந்தாலும் ஹோப் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு ரே ஆஃப் லைட் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு ரே ஆஃப் லைட் எல்லா டார்க்னஸையும் டிஸ்பஸ் பண்ணிடும். ஸோ நாலேஜ் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் எவ்வளோ டார்க்னஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த நாலேஜ்ங்கிறது கிளாரிட்டி கொடுத்துரும். ஸோ கெயின் நாலேஜ் அண்ட் மேக் யுவர் செல்ஃப்ஸ் டு லிவ் ஆல்வேஸ் இன் கிளாரிட்டி அப்படிங்கிறத மெசேஜ். அடுத்த கார்டு வந்து ஷேக்கிங் ஹேண்ட்ஸ். ஓகேயா? ஸோ ப்ரொக்ளைம் ஃபர்கிவ்னஸ் அண்ட் ரீகன்சிலியேஷன் which are the only ways to achieve stable harmony. Reconciliation is more beautiful than victory. இப்போ 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, 2 பேர் பயங்கர கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த கோவத்தில் ஒருத்தர் மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் ஒருத்தர் மனித நேயத்தோட மன்னிச்சுக்கிறதும் அந்த திருப்பி ரீகன்சில் ஆகிறதும் தான் ஹாப்பினஸ் கொடுக்கும். அதை விட்டுட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு ஒருத்தர் நீ பெருசு நான் பெருசு அப்படின்னு ஜெயிக்கிறது அந்த நிறைவை கொடுக்காது. ஸோ இந்த மன்னிச்சுக்கிறது 2 பேரும் திருப்பி ரீகன்சில் ஆகிறதுங்கிறதா எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் தேன் விக்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கார்டு பார்ப்போம். அடுத்த கார்டு வந்து மெடிடேஷன். Simply put, turn off your technology, get outside, take some quiet time every single day, meditate, do yoga, find the ancient magic just behind the physical plane. இப்போ ஃபிசிக்கல் பிளேன் அப்படின்னாலே டெய்லி வாழ்ந்துட்டு இருக்க ரொட்டீன், இந்த சோஷியல் கண்டிஷன் லைஃப்ல என்ன ரொட்டீன் வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு ஜஸ்ட் கொஞ்சம் வெளியே போங்க, இயற்கை காற்று சுவாசிங்க, வாக்கிங் போங்க, யோகா பண்ணுங்க, டெக்னாலஜி எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. கொஞ்ச நாள் இந்த மொபைல்ஸ் லேப்டாப் எல்லாம் இல்லாமல் அட்லீஸ்ட் பர் டே கொஞ்ச நேரமாவது அதெல்லாம் இல்லாமல் வாழ கற்றுக்குங்க. இந்த ஏன்ஷியன்ட் மேஜிக் அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்மளுக்குள்ள இருக்க மேஜிக்கை உணர ஆரம்பிங்க. ஸோ இது எல்லாமே will give you some quiet relaxation. This is also a way of meditation அப்படிங்கிறதா லைஃப் கைடன்ஸ். இப்போ அடுத்த கார்டு பார்ப்போம். அடுத்த கார்டு வந்து டான்சிங். Find your grace, harmony, inner peace and balance. This is the recipe for reinventing yourself and you have everything you need. Dance out of the dark into the light. ஓகேயா? ஸோ இந்த மெசேஜ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், எப்பவுமே வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காதீங்க. தட் இஸ் நாட் தி ரெசிபி ஃபார் ஹார்மனி, தட் இஸ் நாட் தி ரெசிபி ஃபார் பீஸ் அண்ட் பேலன்ஸ். உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க, வெளியே போங்க, டான்ஸ் ஆடுங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்களா இருங்க. அதுதான் ஆக்சுவல் வே ஆஃப் ரிலாக்ஸிங் அண்ட் லிவிங் லைஃப். ஸோ எப்பவுமே நீங்கள் வெளியே போய் நீங்கள் ஃபிசிக்கலாக டான்ஸ் ஆடுறதுன்னு இல்லை, மென்டலாக ஹாப்பியாக இருப்பீங்கல்ல, தட் இஸ் யூ. நீங்களே உங்களை ஒரு வெளிச்சத்துக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறீங்க, ஒரு லைட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறீங்க, அந்த லைட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வே ஆஃப் லைஃப் ஸ்டைலை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தட் வில் கிவ் யூ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதா இதுக்கான மெசேஜ். இதுதான் இன்னைக்கான டிவைன்